ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் 2026 நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அதை சொல்கிறேன். 2026 உங்களுக்கு யோகா பலன் அடிக்கணும், அதிர்ஷ்டம் இருக்கணும், ஜாக்பாட் அடிக்கணும், தொட்ட காரியம் தொடங்கணும், காரிய அனுகூலம் இருக்கணும், வெற்றி மேல் வெற்றி வரணும்னா நீங்கள் சில காரியங்களை பண்ணணும். வருஷம் முழுக்க நான் சொல்கிறத மட்டும் செஞ்சுருங்க. பெருசாக ஒன்றும் கிடையாது. பிரார்த்தனை, வழிபாடு, பரிகாரமெல்லாம் நீங்கள் தனியாக பண்ணுங்கள், அதெல்லாம் வேறு விஷயம். அதுபோக கிரகங்கள், சில கிரகங்கள் 2027 சரியில்லாமல் இருக்குது. சில வீடுகள் ஆதிபத்திய விசேஷங்கள், ராசிக்கு சில இடங்கள் சரியில்லை, சில கிரகங்கள் சரியில்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் சாப்பாட்டில் சில பொருட்களை சேர்த்துக்கணும். அந்தந்த கிழமை அன்றைக்கி அதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஒவ்வொரு கிரகத்துக்குமே நட்சத்திரம் இருக்குது, ராசி இருக்குது, லக்கணம் இருக்குது, காரகத்துவம் இருக்குது, ஆதிபத்திய விசேஷம் இருக்குது. அதுபோக தானியங்கள் இருக்குது, மலர்கள் இருக்குது, கல் இருக்குது. இப்படி நிறைய ஒவ்வொரு கிரகத்துக்குமே அது சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கிரகத்துடைய உணவை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரகத்தோட தாக்கம் தீரும். பொதுவாக ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு ஆகாதவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் விஷயத்தில் நம்ம தலையிடாமல் இருக்கிறோம், இல்லைன்னா அவரை பற்றி பெருமை பேசணும்னா அவர் சரின்னு போயிடுவார். சரியா? இது இயற்கை. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்கிறாரு, அவர் சொல்ல பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் சொல்லதெல்லாம் சரி சரின்ட்டு அவருக்கு வேண்டியவரை போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், வாத்தியாரால் நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே, எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி சரின்னு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இருக்காது. நமக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா மற்றவங்களை அனுசரித்து போனோம். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, விட்டு கொடுத்து போ அப்படிம்பாங்க. ஸோ விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா, ஒரு கிரகங்கள் சரியில்லாத நேரத்தில் அந்த கிரகத்துக்கு வேண்டிய தானியங்கள், உணவுகள் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிரகம் நம்மக்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாது. ஏன்னா அதை நம்ம அப்படியே உடலை எடுத்துக்கிறோம், நம்ம உடலுக்குள்ளே அது போகுது. சரியா? நம்ம உடம்புக்குள்ளே போகுது, நம்ம உடலையும் வளர்க்குது, நமக்கு உயிருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா உணவே தான் மருந்து. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு இந்த உயிரை வளர்க்குறதுக்கு உண்டான ஒரு உரம். ஸோ உணவே உரமாக இருக்கும், உணவே மருந்தாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும். அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க. நான் கொஞ்சம் எலாபரேட்டாக பேசுகிறேன். 2026 உள்ள கிரக பயிற்சிகள், கிரக நிலைகள், கன்னிராசிக்கு சாதக பாதகங்கள் சொல்கிறேன். அதுபோல் எந்தெந்த பொருள், எந்தெந்த உணவை என்றைக்கு சாப்பிடணும், சாப்பாட்டில் எதை சேர்த்துக்கணுங்கிறத கிழமை வாரி சொல்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வழிபாடையும் சொல்கிறேன். நான் சரியா இந்த வருஷத்துக்கு உண்டான முக்கியமான வழிபாடை சொல்கிறேன், அந்த தெய்வத்தை சொல்கிறேன். அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த தெய்வத்தோடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எந்த தெய்வத்தை நீங்கள் 2026 முழுக்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானை தான் வழிபாடு பண்ணணும். சரியா? அதனால் 18ஆம் படி கற்பனசாமி கோயிலுக்கு செவ்வாய் அல்லது சனிக்கிழமை போயிருங்க. 18ஆம் படி கற்பனசாமி எந்த அளவுக்கு கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். சரியா? அந்த வீச்செருவா தாங்கி 18 சேனை 21 பந்தியிலையும் இருக்கிற அந்த 18ஆம் படி கற்பசாமியை வழிபாடு பண்ணினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த வீடியோவை நேரம் கேட்குற நேயர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 18ஆம் படி கற்பனசாமியை போற்றி, கற்பசாமியை போற்றி, சந்தன கருப்பை போற்றி, சங்கிலி கருப்பை போற்றி, மார்நாடு கருப்பை போற்றி, கோட்டை கருப்பை போற்றி, தேரடி கருப்பை போற்றி, இப்படி நிறைய அவருடைய நாமம் இருக்குது. சொல்லுங்கள். கற்பனசாமி வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. கற்பனசாமி கோயிலுக்கு போங்க, அவருக்கு மாலை கொடுங்க, தேங்காய் பழம் உடைங்க, சக்கரை பொங்கல் வைங்க, முந்திரி பருப்பு கொடுங்க, திராட்சை பழம் வைக்கலாம். இதெல்லாம் அவருக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கருப்பு கயிறு கட்டிக்கலாம். சரியா? கருப்பு கயிறு நீங்கள் கட்டுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விருப்பம் இருக்குங்க கட்டுங்க. குறிப்பாக சனி மகா திசை நடக்கிறவங்க, செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க, ராகு திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க, சனி மகா திசை நடக்கிறவங்க கருப்பு கயிறு கட்டிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 4 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா? இந்த சனி பகவான் தசாபுத்தியில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் ரொம்ப குருஷிலாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே நேர்களே, இப்போ 2026 உங்கள் லக்கணத்தில் தான் உண்டாகுது. அதாவது 1/1/2026 12 மணி AM. இப்படி பார்த்தோம்னா எந்த ராசியில் புத்தாண்டு உதயமாகுதுன்னா, கன்னியா லக்கணம், ரிஷப ராசி. நல்ல அமைப்பு. லக்கணத்துக்கு ராசி 9ஆம் இடத்துல இருக்குது. ஸோ 2026 நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. 2026க்கு ஆதிக்க எண் அப்படின்னு பார்த்தோம்னா 2026 4 4 6 10 10 11 12 1 2 3 குருவுடைய ஆதிக்கம் தான் வருது. பரவாயில்ல. குரு உங்கள் ராசிக்கு 4 7 குடைவன் தான். அதனால் சுகப்படுவீர்கள், சுகம் இருக்கும், குடும்பத்தில் சுகம் இருக்கும், தாயாரோட அன்பு இருக்கும், குடும்பத்தை விட்டு எங்கே போக மாட்டீங்க, குடும்ப பிரியமாக இருப்பீங்க. இடமனை வீடு நல்லா இருக்கும். வீடு கட்டு நினைக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படும். நல்ல ஒரு வீட்டில் குடியிருப்பீங்க. நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமாக இருக்கும், இணக்கம் இருக்கும், இன்டெகிரேஷன் இருக்கும், எல்லாருக்கும் அனுசரித்து போவீங்க. குருவுடைய ஆதிக்கம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக அடுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துக்கு குரு பாராரு. ஸோ குரு நல்ல நிலைமையில் வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா,
குரு வரல் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா சித்தர் வழிபாடு பண்ணணும். சித்தர் வழிபாடு சிறப்பாக பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சரியா? சித்தர்களுடைய பேரை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு வேணும் சார் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன். வாட்ஸ்அப்லேயே கேட்டுக்கலாம், அந்த இமேஜ் அனுப்பிவிடுவேன். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா அந்த பேரை அனுப்புவேன் நான். ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கு வரிசையை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் நட்சத்திரத்துக்கு உள்ளதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஓகே நேர்களே, ஸோ குரு வந்து நல்ல நிலைமையில் வராரு, எந்த பிரச்சனையும் இல்லை. குரு பகவான் வந்து 2/6/2025 உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது வர்ற 2026 ஜூன் மாதம் வந்து அவர் வந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் அடைகிறார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். குரு பயிற்சி நல்லா இருக்குங்க. குரு பயிற்சி வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அவர் தான் வீட்டுக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு, 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ சில பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வந்து தாய் அன்பு நல்லா இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க, தாயை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களுக்கு தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் கால்நடை வச்சுருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல ரெட்டிப்பு லாபம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுக்கு 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? அதனால் குடும்பத்தில் சுகப்படுவீர்கள். குடும்பத்துக்கு நல்ல வருமானம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவர் வந்து 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ கண்டக சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். சரியா? திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண தடைகள் தகர்த்து எடுத்தப்படும். கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை, விவாகரத்து, கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிரும். நண்பர்கள் விஷயத்தில் இணக்கம் இருக்கும். சொந்த பந்தம் இணக்கம் நல்லபடியாக இருக்கும். அக்கம் பக்கம் உறவினர்கள் எல்லாராலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, கூட்டுத் தொழில், நண்பர்கள், பங்கு சந்தை மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் குடும்பத்திலே நல்லா இருப்பீங்க. பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். கெட்ட பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா உங்களை விட்டு போயிடும். பேச்சில் ஒரு மதிப்பு இருக்கும். உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. ஏழை சொல் அம்பலத்துக்கு வருமானு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இனிமேல் உங்கள் சொல் அம்பலத்துக்கு வரும். கடந்த ஒரு 2 வருஷமாக சரியில்லை. கண்டக சனியால் சனி பகவான் பார்வை இருந்துச்சு. ரொம்ப சுணங்கி கிடந்தீங்க. ஓரங்கட்டுப்பட்டு இருந்தீர்கள். இனிமேல் வந்துடுவீங்க. நீங்களும் நானும் இருக்கேன், இதை வந்துட்டேன்டா, நான் வந்துட்டேன்னு சொல்லுன்னு ரீஎன்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் பேச்சு வந்து மற்றவங்களால் பேசப்படும். உங்கள் பேச்சையும் மற்றவங்க கேட்பாங்க. தொழில் பண்ணுற இடத்துல, உத்தியோகம் பண்ணுற இடத்துல, வியாபாரம் எதாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து சைன் பண்ணுவீங்க. உங்கள் பேச்சுக்கு கிடைக்கும். பேச்சு தாங்க முக்கியம். நம்மளை வெளிப்படுத்துகிறதே நம்மளோட பேச்சு தான். நம்மளோட தோற்றம், அடுத்த பேச்சு 2 தான் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்ம 2 இது தான். தோற்றம், நம்மளை பார்க்காமலே நம்ம தோற்றத்தை பார்த்து ஒரு ஐடியா இது பண்ணிடுவாங்க, எடை போட்டுருவாங்க. அடுத்து நம்ம பேச நம்மளோட வேல்யூஷன் கூடும். சரி, 4 கிட்ட சரக்கு இருக்குது, சரக்கு இல்லைங்கிறத வெளிப்படுத்துறது பேச்சு தான். சரியா? பேச்சு தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? பேசியே நாட்டை ஆண்ட கட்சியெல்லாம் நிறையா இருக்குது, ஆண்டுக்கிட்டு இருக்க கட்சியும் இருக்குது. அதனால் பேச்சு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இனிமேல் உங்கள் பேச்சு வந்து வசப்படும். பேச்சில் வந்து ஒரு தெளிவு இருக்கும். பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, சினிமா திரைப்பட வசனகத்தா, மீடியாவில் இருக்கிறவங்க, இப்படி பேச்சை முதலிடமாக கொண்டவங்களும் நல்லாயிருக்கும். யூடியூப்பில் பேசுகிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், இவங்களாம் கன்னிராசி சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். 10th to +2 படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா படிங்க. சரியா? நல்லா படிங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும். சரியா? காலேஜ் யூஜி, பிஜி, பிஹெச்டி, எம்ஃபில்லாம் படிக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரம்ப கல்விக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுபோக வந்து ஆள் தைரிய விரும்ப இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். இவ்வளோ நாள் ஸ்டார்டிங் டேபிள் இருக்குது, தடங்கள் இருந்துச்சு, எதை தொட்டாலும் தடங்கள் இருந்துச்சு. இனிமேல் எல்லாமே சரியாக போயிடும். மழை திறந்த வெள்ளம் போல் மலமலன்னு காரியங்கள் முடியும். எல்லாத்தையும் நல்லபடியாக அறுவடை பண்ணுவீங்க. விளைச்சல் அமோகமாக இருக்கும். அறுவடை நல்லாயிருக்கும். விளைச்சலுங்கிறது வந்து நான் விவசாயத்தை சொல்லலை. உங்கள் வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி வந்து அமோகமாக இருக்கும். அந்த வளர்ச்சியினோட இதை நீங்கள் வந்து பலன்களாக அறுவடை பண்ணுங்கள். சரியா? நல்லாயிருக்கும். போட்டது முளைக்கும், தொட்டது தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உடம்பிறந்த சகோதரர்கள், குறிப்பாக கூட பிறந்த சகோதரர்கள், இளைய சகோதரர்கள், தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்லாயிருக்கும். அவர்களோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்புலாம் நல்லபடியாக இருக்கும். அவங்களால உங்களுக்கு உதவி இருக்கும். அவங்கள நினச்சி நீங்கள் பெருமைப்படுவீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து பிள்ளைகள் கண்ணின் மணியாக இருப்பாங்க. புத்தகங்களால் நல்லாயிருக்கும். பிள்ளைகளோட படிப்பு நல்லாயிருக்கும். சரியா? உங்கள் பிள்ளைகளோட உயர்கல்வி நல்லாயிருக்கும். பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பாங்க. பிள்ளைகள் தைரிய வீரிய காரியமாக இருப்பாங்க. பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகள் போட்டி பந்தயத்தில் கலந்துக்கிட்டால் பரிசு வாங்குவாங்க. பிள்ளைகளால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பிள்ளைகளால் நல்லா பெருமைப்படுவீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இந்த காரியத்தை தொட்டால் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். 2026 குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. மாசி மாதம் 2026 தான் வரும். ஆமாம், 2026 பிறந்த பின்னாடி தான் மாசி மாதம் வரும். மாசி சிவராத்திரிக்கு போங்க. இல்லைனா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி கோயிலுக்கு போங்க. சரியா நேர்களே? இல்லைனா ஆண் தெய்வம்னா அமாவாசை அன்றைக்கி போங்க. பெண் தெய்வம்னா பௌர்ணமி அன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்கு போயிருங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். சித்தர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள சித்தர் வழிபாடு பண்ணணும். அதை எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கேட்டாலும் சரி, வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி, கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். நட்சத்திரத்தை சொல்லணும்.
கன்னி ராசிக்கு சித்திரம் கேட்கக்கூடாது. உத்தர நட்சத்திரத்துக்கு யார், சுவாதி அஸ்த நட்சத்திரத்துக்கு யார், சித்திரை நட்சத்திரத்துக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சித்தர் படத்தையும் அவர் பேரையும் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் நான் அனுப்பிட்டுருக்கேன். நமக்கு தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரியா, நிறைய ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறேன். ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ சொல்ல வந்த விஷயம் சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா, குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுங்க. சார் எனக்கு குலதெய்வ படம் இல்லை சார், எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, குலதெய்வம் தெரியும் ஆனால் குலதெய்வ படம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. நான் சொல்கிறேன் அன்றைக்கி போங்க. ஆண் தெய்வம்னா அமாவாசை அன்றைக்கி போங்க, பெண் தெய்வம்னா பௌர்ணமி அன்றைக்கி போங்க, இல்லைன்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கி போங்க. வளர்பிறை காலத்தில் போங்க. அமாவாசை முடிஞ்சு வருகிற வளர்பிறை காலத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் போனீங்கன்னா சரியா. சிவராத்திரி அன்றைக்கி போனீங்கன்னா தேய்பிறையில் தான் வரும், அமாவாசைக்கு முன்னாடி தான் வரும். மாசி அமாவாசைக்கு முன்னாடி தான் சிவராத்திரி வரும். அதனால் சிவராத்திரி போகிற அன்றைக்கி கணக்கு கிடையாது. மற்ற நாள் போகும்போது வளர்பிறையில் போங்க. அப்படி போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, குலதெய்வம் கோயிலில் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, குலதெய்வத்து கோயிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மஞ்சள் பயிரை போட்டு கொண்டு வந்துருங்க. அந்த மண்ணை வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சள் துணியில் கட்டிடுங்க. அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு பூசூட்டி தூபம் காட்டலாம். சரியா, பத்தி சூடம் சாம்பிராணியெல்லாம் காட்டலாம். அதை வந்து நீங்கள் குலதெய்வமாக வழிபாடு பண்ணலாம். அது குலசாமி ஃபோட்டோ இல்லாதவங்க பிடிமண்ணை வச்சு வழிபாடு பண்ணலாம். சார் எனக்கு குலசாமியும் தெரியல, நான் எதுக்கு இந்த நேரம் குலசாமியை நான் வழிபடுத்துகிறேன்னா, 2026 குலசாமியை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கும். சரியா, உங்களோட பிரச்சனையில் தீர்வாகும். ஸோ குலசாமி வழிபாடு வந்து நேரம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது 2026. அடுத்து வந்து குலசாமி தெரியல சார், எனக்கு குலசாமியே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, 2 காரியம் பண்ணலாம். ஒன்று, பெருமாளை கும்பிடலாம். ஒரே மனசை பெருமாளை கும்பிடுங்க. பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுங்க, இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. குலசாமி கண்டே பிடிக்க முடியல, தெரியல, எனக்கு அது வழி இல்லை சரியா அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாளை கும்பிடுங்க. இல்லை சார் எனக்கு குலசாமி தெரியும் ஆனால் ஃபோட்டோ இல்லை, ஒரு வழிபாடு இல்லை, கோயிலுக்கு போனால் தான் கும்பிட முடியும், வீட்டில் வச்சு கும்பிட முடியல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னா, புத்து மண் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாம்பு புத்து மண் இருக்குது பார்த்தீங்களா, அது ஊரில் இருக்கும், கிராமப்புறத்தில் இருக்கும், சிட்டிக்குள்ளெல்லாம் பார்க்க முடியாது. சில கோயிலில் வந்து பாம்பு புத்து இருக்கும். நீங்கள் வந்து இப்போ சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா சில கோயிலில் வந்து புத்து அம்மன் இருக்கும். சரியா, மரத்துக்கடியில் புத்து இருக்கும். அங்கே வந்து கோயிலில் விசேஷமாக கும்பிடுவாங்க, அம்மன் கோயிலில் இருக்கும். அங்கே போய் கொஞ்சம் போல் பூசாரிகிட்ட கேட்டு கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு வந்துருங்க. கொஞ்சம் போல் ஒரு உருண்டை, சின்ன ஒரு உருண்டை, சரியா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் அதில் மஞ்சள் கொஞ்சம் சேருங்க. ஏற்கனவே அது மஞ்சள் கலரில் தான் இருக்கும், மஞ்சள் அது சிவப்பு கலரில் தான் இருக்கும். அதில் கொஞ்சம் மஞ்சள் சேருங்க, சந்தனம் சேருங்க, பன்னீர் சேருங்க. போதும். மஞ்சள், சந்தனம், கொஞ்சம் போல் சந்தனம், பன்னீர் சேர்த்து அதை பிடிச்சிருங்க. பிடிச்சி விநாயகர் மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. பிடிச்சிட்டு அதுக்கு குங்குமம் வைங்க. அதை குலசாமியாக நினச்சி கும்பிடுங்க. அதை வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது, வெத்தலை மேலே வச்சுருங்க. சரியா, வெத்தலை அல்லது அரச இலை, 2 தான். வெத்தலை அல்லது அரச இலை மேலே அந்த குலசாமியை பிடிச்சி குலசாமி நினச்சி பிடிச்சி வச்சுருங்க. குலசாமி மந்திரத்தை சொல்லுங்கள், குலசாமியை நினச்சி பிடிங்க. சரியா, இப்போ உங்கள் குலசாமி வந்து பேச்சியம்மன் வச்சுக்கோங்களேன். அந்த தாயை நினச்சிக்கிட்டு அம்மா தாயை பேச்சியம்மனே நினச்சி பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த சாமி வந்து அதில் உட்காந்துரும். சரியா, அதை வந்து நீங்கள் கும்பிடலாம். சரியா, வீட்டில் பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, பூஜை அறை வந்து வடகிழக்கில் இருக்கணும், இல்லைனா தென்மேற்கில் இருக்கணும். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கன்னி மூலை அல்லது ஈசான மூலையில் தான் பூஜை அறை இருக்கணும். இல்லைனா வடக்கு பக்கம் இருக்கணும், இல்லைனா கிழக்கு பக்கம் இருக்கணும். சரியா, மாறி இருந்தாலுமே கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் தான் பூஜை அறை இருக்கணும். நீங்கள் அப்படின்னா எப்படி கும்பிடணும், நீங்கள் மேற்கு பார்த்து நின்று கும்பிடணும், இல்லைனா தெற்கு பார்த்து நின்று கும்பிடணும். எப்போயுமே அப்படி தான் சாமியை கும்பிட்ற மாதிரி வரும். நம்ம அப்படி தான் டுவர்ட்ஸ் ஃபேஸிங்கில் இருப்போம். சாமி வந்து வடக்கு அல்லது கிழக்கு பக்கம் தான் இருக்கணும் வீட்டில் பூஜை அறையில். அது மாதிரி வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்திட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வழிபாடு சொல்லிட்டேன் நான். ஸோ இந்நேரம் டெக்ஸ்ட் பண்ணுறவங்க குலசாமியை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குலசாமி, என்னோடய குலசாமி இது சார் அப்படின்னு நேராக டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து குரு பயிற்சி நல்லா இருக்கும். சனி பகவான் அந்தளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். ஜூன் மாதத்துக்கு மேலே சில பலன்களை கொடுப்பாரு. குரு வந்து சனி பகவானை பார்ப்பார். அந்நேரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உத்தியோகம் நல்லாயிருக்கும், வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக சனி பகவான் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கவங்க நல்லாயிருக்கும். செகண்ட் ஹேண்ட் பொருள் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, இரும்பு, ஈயம், பித்தாளை, கட்டடம், கன்ஸ்ட்ரக்ஷன், மர வேலை, இரும்பு வேலை, ஸ்ட்ரெஸ் ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு, பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். கிருஷ்ணா ஆயில், ஃபெனாயில், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கவங்க, பெட்ரோல் பங்க் வேலை பார்க்குறவங்க, எண்ணெய் செக்கு வச்சுருக்கிறவங்க, எண்ணெய் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, ஆயில் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, கழிவு பொருட்கள், கிரீஸு, இப்போ டெட்டாயில், ஃபெனாயில், இப்படி நிறைய சொல்லலாம். இன்ஜினியரிங் ஒர்க்கு, மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஒர்க்கு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கிரீஸு, இது மாதிரி ஆட்டோ டிரைவர், மெக்கானிக்கல், இவங்களுக்கு மெக்கானிக் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஜூன் மாதத்துக்கு மேலே தான். சரியா, ஜூலைக்கு மேலே தான். ஏன்னா அவர் எடுத்தோடனே சனி பகவானை பார்க்க மாட்டார். சனி பகவான் நேரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார். ஸோ ஜூலை மாதத்துக்கு மேலே தான் பார்ப்பார் சனி பகவானை. ஸோ 2026 ஜூலைக்கு மேலே சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும். அதனால தான் சொன்னேன், ஜூனுக்கு மேலே உங்களுக்கு செகண்ட் நல்லாயிருக்கும். 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்குங்க.
ஜூன்லேருந்து அங்கிட்டு வந்து மே மாதம் வரைக்கும் 2027 மே வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கும். சரி, மொதல் 5 மாதங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். மே மாதத்துக்கு மேலே ஜூன் 2க்கு மேலே மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் மே மாதத்துலேருந்து பெனிஃபிட் கிடச்சிரும். குரு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பெனிஃபிட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து ராகு பகவான் வந்து இப்போ வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வருவார். 5ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வந்துடுவார். சரியா, அவர் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் கடைசியில் தான் நடக்குது. 2026 டிசம்பர் 5ஆம் தேதி தான் நடக்குது. சரியா, அதனால் நீங்கள் ரொம்ப ராகு கேது பயிற்சியை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். சரி, அதுக்காக தான் 5ஆம் இடத்தை வந்து இந்நேரம் வந்து காம்ப்ளீட் பண்ணுறேன் நான். ஏன்னா ராகு கேது பயிற்சி வந்து அடுத்த வருஷம் தான் நடக்குது. ஸோ வருகிற டிசம்பர் 2026 5ஆம் தேதிக்கு மேலே தான் நடக்குது. ஸோ அது பலன்கள் அடுத்த 2027க்கு வச்சுக்கலாம். ஸோ ராகு வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதனால் ராகுவை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே ஒரு 5ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு தான் வருவார். ஸோ ராகுவால் எந்த பிரச்சனையும் இல்லை. கேது சூப்பராக ஆறாருங்க. கேது வந்து சூப்பராக ஆறாரு, 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ 2027 வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, 2027 வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அது இப்போயே சொல்லிடுறேன் நான். சரியா, 2026 காட்டிலும் 2027 வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து கன்னிராசியில் எந்தெந்த லக்கணத்துக்கு சார் நல்லா இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, கன்னிராசியில் வந்து துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுஷு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்கும். சரி, அந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மறுபடியும் சொல்கிறேன். துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். சரியா, நல்ல வருமானம் வரும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். நல்ல பலன்களை கொடுப்பாரு. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பேச்சில் ஒரு நியாயம் இருக்கும். பேசி பழக்கம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் வருமானம் இருக்கும். நல்ல தொட்டக்காரியம் தொடங்கும். காரியம் இருக்கும். பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இருக்கும். குலதெய்வ அருள் இருக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து தனுஷு லக்கணம் சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சுகப்படுவீர்கள். அனைத்து விஷயத்தில் வசப்படுவீர்கள். கையில் காசு பணம் இருக்கும். தொட்டக்காரியம் எல்லாத்தில் வெற்றி வெற்றி வெற்றி. மகர லக்கணம் அனைத்தும் வசப்படும். சரியா, மகர லக்கணத்தை பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு நல்லபடியாக இருக்கும். இணக்கம் இருக்கும். திருமண தடைகள் சரியாக பெறும். 2 பேத்துக்குள்ளே உள்ள அந்த புரிதல் நல்லபடியாக இருக்கும். கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஜாயிண்ட் வச்சு போட்டு வேலை செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கும்ப லக்கணத்துக்கு வந்து குடும்பம் வந்து ஒரு கோயிலாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல பணப்பழக்கம் இருக்கும். பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. நகைச்சுவையாக இருப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழியில் நல்ல யோகம் இருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். பங்காளிகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொத்து புத்து பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் காரியம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கடல் சார்ந்த வேலைகள், மீன் பிடிக்க போகிறது, இறால் பண்ண வச்சுருக்கிறது, மற்றபடி நீர் சம்மந்தப்பட்ட வேலைகள், டீ ஷாப், காபி ஷாப், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, உணவு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். சரியா, அதுபோக வந்து விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக உத்தியோகத்தில் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, நேவி, ஆர்மி, ஹோம் கார்டு, செக்யூரிட்டி, இது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து மீன லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை இருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். திருமண தடைகள்லாம் தெரியாகும். நல்ல இணக்கமாக இருப்பீங்க. எல்லா விஷயத்திலும் நல்லாயிருக்கும். மறைபொருள் வெளிப்படும். வெளிநாடு வெளிமாநில உத்தியோகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். மற்றவங்க வந்து உங்களுக்கு உயிர் எழுதி வைப்பாங்க. சரியா, மற்றவங்க வந்து உங்களுக்கு உயிர் எழுதி வைப்பாங்க. மற்றவங்களோட சொத்துக்கள்லாம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் 2026 கன்னிராசியில் நான் சொன்ன இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மற்ற லக்கணத்துக்கு நல்லா இருக்காதா சார்னா, மற்ற லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும். சரியா, கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எது சார் சாத்தியப்படும் அப்படின்னா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குடும்பம் நல்லாயிருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் திருமணம் ஆனவர்களுக்கு நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க. வேண்டியவராக இருப்பீங்க. மாமனார் மாமியார் வீட்டிலேருந்து நல்ல வசதிகள் வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி மேச லக்கணத்தை பிறந்தவங்களும் தூரதேசத்துக்கு போகணும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். இன்சூரன்ஸ், எல்ஐசி பணம்லாம் வரும். நிலுவை பணம் வரும். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா அரியஸ் பணம், டிஏ பணம்லாம் வரும். எது பாலிசி போட்டிருந்தீங்கன்னா மெச்சூரிட்டி பணம் வரும். இது மாதிரி காரியங்கள்லாம் மேச லக்கணத்துக்கு நடக்கும். தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் லாபம் இருக்கும். குறிப்பாக வெளிநாட்டு தொழில் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் சார்ந்த தொழில்கள் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரிஷப லக்கணத்துக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் நல்ல வருமானம் இருக்கும். சரியா, உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தால் நல்ல வருமானம் இருக்கும். திருமண தடைகள் சரியாயிரும். எல்லாருக்கிட்டையும் நண்பாக இருப்பீங்க. நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வீர தீர சூரனாக இருப்பீங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். அப்பா வழியில் வந்து நல்ல பணவரவு இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா வழி நல்லபடியாக இருக்கும். அப்பா வேலை எடுத்து செய்கிறவங்க, பரம்பரை தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும்.
அடுத்து மிதுன லக்கணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மிதுன லக்கணம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 2026 வந்து புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. குலதெய்வத்தோட அருள் இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நல்லா இருப்பீங்க. குறிப்பாக ஜவுளித்துறை, வாசனை திரவியங்கள், ஆடம்பர பொருட்கள், கலை பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூடுதல் அதிர்ஷ்டம் இருக்கும். உத்தியோகத்திலையும் நல்ல வேலை பார்ப்பீங்க. சரியா? உத்தியோகத்திலும் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச உத்தியோகம் கிடைக்கும். கல்ஃப் கண்ட்ரிக்கு போகலாம், வெளிநாடு முஸ்லீம் கண்ட்ரிக்கு போகலாம், கத்தாரு, மஸ்கட்டு, சவுதி, சரியா? இப்படி சில கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா? UAE, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ், அப்படி அரபிக் எமிரேட்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல, UAE, ஐக்கிய அரபு நாடுகளுக்கு நீங்கள் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடக லக்கணம் நல்லாயிருக்கும். இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். சரியா? குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். அம்மாவுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாக பெறும். குடும்பம் வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாக பெறும். குடும்பத்துக்குள்ளே இருந்த உட்பூசல், எப்படி மனைவிக்கும் அம்மாவுக்குள்ள சண்டை, மாமியாருக்கும் நாத்தனாருக்குள்ள சண்டை, குழந்தையாளுக்கும் மதினிக்குள்ள சண்டை, நாத்தனாருக்கும் குழந்தனுக்குள்ள சண்டை, இப்படி நிறைய பிரச்சனை குடும்பத்தில் இருக்கும். கான்ட்ராவர்சன், மறைமுகமாக இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, சாடை பேசுகிறது, இதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிரும். ஸோ குடும்ப பிரச்சனைகள் சரியாயிரும். நல்லா இருக்கும். இணக்கம் இருக்கும். கூட்டுத்தொழில் நல்லபடியாக இருக்கும். டீம் லீடராக இருக்கிறவங்க, அசோசியேஷனில் இருக்கிறவங்களெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் ரீதியாக நல்ல விதமாக இருக்கும். குறிப்பாக கூட்டுத்தொழில் கடக லக்கணத்தை பிறந்தவங்க நல்லாயிருக்கும். சிம்ம லக்கணத்துக்கு வந்து உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் நல்ல சைன் பண்ணுவீங்க. உத்தியோக வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் வந்து இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, அரியஸு எல்லாம் வரும். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். மேலதிகாரியோட சப்போர்ட் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தாய் அன்பு இருக்கும். தாய்மாமன் வழி உறவு நல்லாயிருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகன யோகம் இருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். தோட்டம், துறவு இதிலெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து எல்லா லக்கணத்துக்குமே சொல்லிட்டேன். ஓரளவு எல்லா லக்கணத்துக்கும் சொல்லிட்டேன். கன்னியா லக்கணத்தை விட்டுட்டே சார்னா, கன்னியா லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க. ஓரளவு நல்லா இருக்கும். இருந்தாலும் கணவன் மனை ஓரளவு விட்டு கொடுத்து போகணும். கன்னிராசி கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்க கணவன் மனை ஓரளவு விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அப்பா வழி உறவையும் பார்த்துக்கோங்க. சரியா? அப்பா அம்மா உறவை பார்த்துக்கோங்க. அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கையில் காசு பணம் இருக்கும். சரியா? கையில் காசு பணம் இருக்கும். பிள்ளைகளால் நல்லபடியாக இருக்கும். உங்களை காட்டிலும் உங்கள் பிள்ளைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்னிராசி கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் நல்ல வருமானம் இருக்கும். பிள்ளைகள் நல்ல வீட்டுக்கு பணத்தை கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஓரளவு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். பொதுவாக கன்னிராசி கன்னியா லக்கணத்தில் சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா? செவ்வாய் திசையில் சனி புத்தி, ராகு திசையில் சனி புத்தி, குரு திசையில் சனி புத்தி, சனி திசையில் சனி புத்தி, அதுபோல் சனி மகா திசை நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு பண்ணணும். எல்லாருமே குலதெய்வ வழிபாடு பண்ணணும். கன்னிராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். 18 கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். 2026 இது மிகச்சிறந்த வழிபாடு. நானே சில நேரங்களில் சில வழிபாடு இதெல்லாம் மாற்றுவேன். அது அந்தந்த கிரக நிலைக்கு பொறுத்து. அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதம் மாறும். இப்போ வந்து 1/1/2026 இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. 22 நிமிஷம் இந்த வீடியோ கேட்ட கன்னிராசி நேயர்கள் கோடான கோடி நன்றி. சிறந்தாழ்ந்த நன்றி. ஐ சல்யூட் யூ. சரியா? ஏன்னா இன்றைக்கி பொறுமை இல்லை. யாருமே பொறுமை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், என்ன எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த ஆளும் சொல்கிறான், இது என்ன எதை கேட்டாலும் என்ன நடக்கிறதுனால நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறானுங்க. அப்படி இருக்கக்கூடாது. சரியா? சில விஷயங்களில் சில நேரங்கள் கரெக்டாக இருக்கும். எப்பொருள் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாரும் சொல்லலாம், ஆனால் எது உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து சும்மா இந்த அலங்கார வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன். புள்ளி விவரமாக தான் பேசுவேன். சரியா? டேட்டு, நட்சத்திரம், ராசி, பாதசாரம், அந்த அமைப்பு, பார்வை எல்லாம் வச்சு தான் சொல்லுவேன். லக்கண ரீதியாக சொல்லுவேன். சரியா? இதை கேட்குறவங்களுக்கு ஏதோ ஒன்று மேட்ச் ஆகும். நான் வந்து 100 வார்த்தை பேசினேன்னா அதில் கண்டிப்பாக 60 வார்த்தை வேல்யூபிளாக இருக்கும். மீதி 40 வார்த்தைகளுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்க முடியாது. அது உங்கள் ஜாதக லக்கண தசா புத்தி சில அமைப்பு பொறுத்தளவு மாறுபடும். 100க்கு 100 நடக்க நான் சொல்லவே மாட்டேன். நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு 100க்கு 100 நடக்குன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் 60% ரிலேட்டடாக இருக்கும். உங்களை சார்ந்து இருக்கும். உங்களுக்கு நடக்கதோ இல்லையோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரைட்டு. இப்போ வந்து 1/1/2026 அன்றைக்கி கிரக நிலைகள் எப்படி சார் இருக்குது? புத்தாண்டு பிறக்கும்போது அப்படி பார்த்தா லக்கணத்திலே மாந்தி இருக்கிறார். உங்கள் லக்கணத்திலே மாந்தியோடு தான் பிறக்குது. ஸோ லக்கணத்தில் மாந்தி இருக்குது பிரேதாத்மா. சரியா? அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். இல்லைன்னா 18 கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, வாரம் 2ஆம் சனி அல்லது 4ஆம் சனி ஆஞ்சநேயர் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடுங்க. கன்னிராசிக்குன்னு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. சரியா? கன்னிராசிக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அந்த ஆஞ்சநேயரை கேட்டிங்கன்னா நான் அனுப்பிவிடுவேன். விருப்பம் இருக்கிறவங்க கேட்கலாம். கன்னிராசிக்கு உள்ள ஆஞ்சநேயர். சரியா? அந்த ஆஞ்சநேயரை வந்து உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன். ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடலாம். ஏன்னா லக்கணம் புத்தாண்டு பிறக்கும் போதே லக்கணத்தில் மாந்தி இருக்கிறாரு. மாந்தி வந்து ஆஞ்சநேயருக்கு தான் கட்டுப்படுவார். ஸோ நீங்கள் ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடலாம். என்னென்னா ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஆஞ்சநேயா போட்டி, அனுமந்தா போட்டி, வாயு புத்திரனை போட்டி, கேசரிமேந்தனை போட்டி, ராமபக்தனை போட்டி, ராமதூதனை போட்டி, ருத்ராவதாரமை போட்டி, பஜரங்கபலியை போட்டு, மாரதியை போட்டு, அனுமந்தையா போட்டு, அஞ்சலின் புதல்வனை போட்டி, சிரஞ்சீவியை போட்டு, சஞ்சீவியை போட்டி, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். இல்லைனா ஸ்ரீராமஜெயம் எழுதலாம். டெய்லி ஒரு 18 தடவை எழுதலாம்.
அடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இருக்கிறாங்க. எல்லாருமே குரு பார்வையில் தான் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. சரியா? ராசிக்கு 2, 9 கூடையவன் ராஜ யோகாதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு, நல்லா இருக்கும். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, ராசிநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஸோ 4ஆம் இடம் வளர்த்துருக்கு. இருப்பினும் 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. தாயை பார்த்துக்கோங்க, தாய்வில் உறவை பார்த்துக்கோங்க, தாய் மாமா கிட்ட அனுசரித்து போங்க, மாமா முறையில் வரவங்கிட்ட அனுசரித்து போங்க. அதுமாதிரி குடும்பத்தில் அப்பாவையும் பார்த்துக்கோங்க, அம்மா அப்பா தாய் மாமன் உறவை பார்த்துக்கோங்க. இந்த உறவில் சில பிரச்சனைகள் வரும். சரியா? இந்த உறவுகள்கிட்ட சில கவனமாக இருக்கணும். அம்மா அப்பா தாய் மாமன் மாமா உறவுகள். சரியா? அதேமாதிரி பெண்கள் இருந்துச்சுன்னா அத்தை உறவுகள், அத்தை சித்தி பெரியம்மா இவங்க உறவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? அம்மா உறவையும் பார்த்துக்கணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உறவுகளை சொல்லிட்டு இந்த உறவு விஷயத்தில் கவனமாக இருங்க. பட் வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லதான். ஆனால் சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது. சரியா? 12 கூடியவனும் 8 கூடியவனும் 4ஆம் இடத்துல இருக்கிறனால சுகம் கெட்டு போகும். குரு பார்வையில் இருந்தாலுமே சுகம் கெட்டு போகும், கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் ஆதிபத்தியத்துக்குள்ள உறவு முறைகள் கெட்டு போகும், கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், பரவாயில்ல, குரு பார்வையில் இருக்கிறாரு. ஸோ உத்தியோகம் வளர்க்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கடன் கப்பு கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் வாங்கியிருந்தா கொடுத்துருவீங்க. அதுமாதிரி உங்கள்கிட்ட கடன் வாங்கிறவங்க வந்து திருப்பி வந்து பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருப்பினும் 6 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கிறனால வருகிற ஜூன் மாதம் வரைக்கும் குடும்பத்தில் கணவன் அல்லது மனைவிக்கு சில பிரச்சனைகள் வரும். நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வாயு சம்மந்தப்பட்ட பிணிகள், கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, இடுப்புக்கு கீழே சில பிரச்சனைகள் இருக்கும், எலும்பு வலி. சரியா? இதெல்லாம் இருக்கும். அதனால் அந்த வியாதி உபாதைகள்லாம் பார்த்துக்கோங்க. ஜூன் மாதத்துக்கு பின்னாடி நல்லாயிருக்கும், உடல் உபாதைகள் சற்று குறைஞ்சிரும். சரியா நேர்களே? அது குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்கலாம் உடல் உபாதத்தை பார்த்துக்கோங்க. ராகு திசை சனி புத்தி, சனி திசை ராகு புத்தி, இந்த 2 திசையில் 2 புத்தி நடக்கும். ராகு திசையில் சனி புத்தி, சனி திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்க ரொம்ப உடல் நலத்தை பார்த்துக்கணும். அவங்களுக்கு தான் ரொம்ப சஃபர் ஆவாங்க. சரியா? தசா புத்தியில் சனி ராகு செவ்வாய் இவங்களாம் சேர்ந்துட்டாங்கன்னா உடல்நல பிரச்சனை வந்துடும். செவ்வாய் சேர்ந்துட்டாருன்னா உடல் உஷ்ணமாயிரும், பிளட் ப்ரெஷர், பிளட் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வந்துடும். சனி சம்மந்தப்பட்டுட்டாருன்னா உடல் உபாதைகள் வந்துடும். சரியா? வயிற்று பிரச்சனை, ஜீரண பிரச்சனை, அஜீரண பிரச்சனை எல்லாம் வரும். ராகு சம்மந்தப்பட்டுட்டாருன்னா டோட்டலாக எல்லாத்தையும் இது பண்ணிடுவார். சரியா? முடக்கிடுவார். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ராகு திசை சனி புத்தி, சனி திசை ராகு புத்தி, செவ்வாய் திசை ராகு புத்தி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி, இவங்கெல்லாம் அந்த கற்பனசாமி வழிபாடையும் ஆஞ்சநேயர் வழிபாடையும் சிறப்பாக செய்யணும். சாமி கும்பிட்றதுக்கு நீங்கள் வந்து கூச்சப்படக்கூடாது. சாமி கும்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம் படக்கூடாது. கோயிலுக்கு போக முடியல, வீட்டிலே கும்பிட்டுருங்க. நான் தான் எல்லா ஃபோட்டோவும் தரேன் இருக்கேன்ல. நான் சொல்கிற ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுங்க. நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன், சாஃப்ட் காப்பி இருக்கும், அதை பிரிண்ட் அவுட் எடுங்க. ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தீங்கன்னா கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவான். ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவான். கூட 20 ரூபா கொடுத்தீங்கன்னா லேமினேட் பண்ணி கொடுத்துருவோம். அப்படியே வச்சுக்கோங்க. அந்த ஆஞ்சநேயர் படத்தை 2026 வச்சு கும்பிடுங்க. சரியா? ஒன்றும் கிடையாது, வீட்டில் வச்சு கும்பிடுங்க சாமி. சந்தனம் குங்குமம் வச்சு மந்திரத்தை சொல்லுங்கள். வஞ்சனை ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லிட்டேன். நன்மையும் செல்லும் 4 நல்குமே, திண்ணமும் பாவம் சேர்ந்து ஜீவமே, ஜென்மமும் மரணம் இன்று திருமே மே ராமன் எழுத்தினால் கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதை படிங்க. சரியா? ராமஜெயம் சொல்லுங்கள், ஸ்ரீராமஜெயம் சொல்லுங்கள். எல்லா தடைகளும் தடுத்து எறியப்படும். கற்பனசாமி கோயிலுக்கு போனேன்னா கற்பனசாமி மந்திரம் இருக்குது, அதை கேட்டு வாங்கிக்கோங்க. ஓம் ஸ்ரீ கற்பனசாமி துணை கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி உனை நமோ நம, அந்த மந்திரத்தையும் சொல்லலாம். சரியா? கற்பனசாமியை வந்து வீட்டில் தான், கோயிலில் தான் போய் வழிபாடு பண்ணணும். வீட்டில் வச்சு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. ஆனால் மந்திரத்தை சொல்லலாம். சரியா? மந்திரத்தை சொல்லலாம். ஐயப்பன் படம் இருந்தாலும் ஐயப்பன் படத்தை வச்சுட்டு மந்திரத்தை சொல்லலாம். 12 பட கற்பனசாமியை போட்டு ஐயப்பனையும் வழிபாடு பண்ணலாம். ஸோ வீட்டில் வழிபாடு பண்ணுறது ஆஞ்சநேயர், ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம். கற்பனசாமியை வந்து வழிபாடு பண்ணக்கூடாது. சரி? அவர் வந்து நம்ம கோயிலில் போய் தான் வழிபாடு பண்ணணும். ஐயப்பன் வழிபாடு நிறையா இருக்குது. சரி? ஐயப்பன் நாம உங்களுக்கு நிறையா தெரியும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்கள் புண்ணு தரல வேண்டும், பொன்படி 18 மேல் விட்டிருக்கும் இல்லாத வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் மலையாளம் அடைக்காலும் சாமியே சரணமைப்பா. போதும், இவ்வளோ சொன்னால் போதும். சரியா? இவ்வளோ சொன்னாலே ஒரு பெருமைப்படுவார். அந்த சபரீஸ்வரன் வந்து அனைத்துக்கும் ஏற்றுக்குருவார். சரியா? அந்த சபரிநாதனுடைய அருட்கணம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய சப்ஸ்டியூட் சொல்கிறேன். இதுலன்னா அதுலன்னா இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக போடுதோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ தேக ஆரோக்கியம் வந்து கணவன் மணி உறவை பார்த்துக்கோங்க, முடியாமல் இருக்கும், அதை சொல்லிட்டேன் நான். மற்றபடி ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். வளர்பிறை சந்திரன் இருக்கிறார். 11 கூடையவன் வந்து 9ஆம் இடத்துக்கு நல்லா இருக்குது. ஸோ லாபம் இருக்கும். சரியா? மூத்த சகோதர விஷயத்தில் லாபம் இருக்கும், அப்பா விஷயத்தில் லாபம் இருக்கும், உங்கள் உடன் பிறந்த அக்கா அண்ணன் விஷயத்தில் லாபம் இருக்கும். குறிப்பாக மார்க்கெட் வேலை பார்க்குறவங்க, காய்கறி கடை வேலை பார்க்குறவங்க, பழக்கடை வச்சிருக்கிறவங்க, நவதான கடை வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சிருக்கிறவங்க, சாப்பாடு பொருள் வச்சிருக்கிறவங்க, ஃபிஷ் பண்ண வச்சிருக்கிறவங்க, இறால் பண்ண வச்சிருக்கிறவங்க, மீன்பிடி தொழில், உப்பளம், நீர் சம்மந்தப்பட்டது, தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க, பழக்கடை, ஜூஸ் கடை, ஜிகர்தண்டா, இப்படி சர்பத்து கடை, இப்படி வச்சிருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும். 2026 நல்ல வருமானம் இருக்கும். அடுத்து 10ஆம் இடத்துல குரு வக்கரம், பரவாயில்ல. 10ல் குரு வக்கரம் இருக்கிறது நல்லா தான். தொழிலில் இருந்த சரிவெல்லாம் சரியாயிரும். 10ல் குரு இருக்கக்கூடாது, இருந்தாருன்னா தொழிலில் பிரச்சனை பண்ணுவார். ஆனால் கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கிறனால தொழிலில் இருக்க பிரச்சனைலாம் சரியாக போயிடும். சரியா? தொழிலில் உள்ள வியாபாரத்தில் உள்ள கடன் பிரச்சனை, தொல்லை, நஷ்டம், அலைச்சல் எல்லாமே சார்ட் அவுட் ஆகி ஓரளவு நல்லபடி ஆகும்.
அதுவும் ஜூன் மாதத்து வரைக்கும் தான். ஜூனுக்கு மேலே மிக இன்னும் கூடுதலாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பீங்க. குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கேதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ருணமோட்ச கணபதி வணங்கணும். எப்போ வரைக்கும் வணங்கணும்? டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் வணங்கணும். 12ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாது. சரியா? கேது வந்து சனி பகவானை பார்க்குறாரு. 7ஆம் இடத்துக்கு சனி பகவானை பார்க்குறது நல்ல அமைப்பு இல்லை. சரியா? கேது வந்து சனி பகவானை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். 5, 6 கூடவுடனே 7ஆம் இடத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால என்ன ஆகும்? வேலை பார்க்குற இடத்துலையும் பிள்ளைகள் விஷயத்துலையும் சில பிரச்சனைகள், ஒரு இணக்கம் இல்லாமே போகும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆனால் அவங்க இணங்கி வரங்க மாட்டாங்க. நீங்கள் இணங்கி போனீங்கன்னா அவங்க விட்டு போயிடுவாங்க. அவங்க சேர்ந்து வந்தாங்களா நீங்கள் விட்டு வந்துடுவீங்க. ஸோ இப்படி மாறி மாறி இருக்கும். நீயும் நானும் தனித்தனியாக இருப்போம், ஆனால் சேராமல் இருப்போம் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கேது 6ஆம் பறவையால் சனி பகவானை பார்க்குறாரு. அதனால் ருணமோட்ச கணபதி வழிபாடு பண்ணலாம். ருணமோட்ச கணபதி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நான் அனுப்பியிருக்கிறேன். வேணுங்கிறவு கேளுங்க. அந்த ஃபோட்டோவையும் பிரேம் பண்ணி வீட்டில் வச்சு கும்பிடுங்க. ருணமோட்ச கணபதி படம் கன்னிராசி வீட்டில் வாழ்நாள் முழுக்க இருக்கணும். நீங்கள் கன்னிராசியில் பிறந்துட்டிங்கன்னா அந்த விநாயகர் தான் கும்பிடணும். ருணமோட்ச கணபதி. ருணம்னா என்னென்னா ருண ரோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன், நோய், எதிரி. ருணம்னா என்ன? நோய். அதை குணப்படுத்துவார். சரியா? அதை குணப்படுத்துவார். நோய் குணப்படுத்துவார். நோயற்ற வாழ்வே குடவட்ட செல்வம் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஆத்மாவை சுத்தப்படுத்துவார். நல்ல அமைப்பு கொடுப்பார். வினைதீர்ப்பான் விக்னேஸ்வரன். சரியா? 9 கோளும் ஒன்றா சேர பிள்ளையார்பட்டி வாருங்கள். நவ விநாயகரை கும்பிட்ற மாதிரி விநாயகர் பெருமானை வந்து நல்லா வணங்கணும். ருணமோட்ச கணபதியை நினச்சி வணங்கினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. 2026 டிசம்பர் 5 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ 2026 வரைக்கும் 2026 ஃபுல்லாக நீங்கள் ருண கணபதி வணங்கி தான் ஆகணும். ருணமோட்ச கணபதி. சரியா? மோட்சத்தை கொடுப்பார். நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார் விக்னேஸ்வரன். ஏன்னா 12ஆம் இடத்துல சிம்மத்தில் பகமை பெற்று கேது இருக்கிறாரு. சுப தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரு. அதனால் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடம் வந்து டேமேஜாக தான் இருக்குது. 12ஆம் இடம் பிரச்சனையாக தான் இருக்குது. அதனால் என்ன ஆகும்? விரயம் அதிகமாக இருக்கும். தூக்கம் கெட்டு போகும். அலைச்சல் இருக்கும். எந்த காரியம் பண்ணாலும் ஒன்றுக்கு 4 தடவை செய்கிற மாதிரி இருக்கும். சரியா? அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். தானும் வருத்தி பிறரை வருத்த வைப்பீங்க. அதனால் ருணமோட்ச கணபதி வழிபாடை பண்ணுங்க. நிறையா சொல்லிட்டேங்க. நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், லக்கணத்துக்கும் சொல்லிவிட்டு, ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். நட்சத்திரத்துக்கு உத்தரத்துக்கு எப்படி சார் இருக்கும்? பரவாயில்ல. புத்தாண்டு பிறக்கும்போது சூரியன் குரு பார்வையில் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருப்பினும் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அரை பங்கு 100க்கு ஒரு 60% உத்தர நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும். அஸ்த நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும். அஸ்த நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும். 100க்கு 80% நல்லாயிருக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்கும்? 100க்கு ஒரு 70% நல்லாயிருக்கும். குருமங்கள யோகத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இருப்பினும் சூரியனும் இந்த கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சனி பார்வையில் வர்றாங்க. அதனால் உத்திரம் சித்திரை நட்சத்திரத்தை காட்டிலும் அஸ்த நட்சத்திரம் அருமையாக இருக்கும். அஸ்தத்தையும் பார்க்குறாரு சனி பகவான். இதுதாங்க கால கொடுமை. 3 நட்சத்திரநாதர்களையும் பார்க்குறாரு சனி பகவான். சூரியனையும் செவ்வாயும் 10ஆம் பார்வையில் பார்க்குறாரு. சந்திரன் 3ஆம் பார்வையில் பார்க்குறாரு. ஸோ 3 நட்சத்திரநாதர்களும் சனி பகவான் பார்வையில் இருக்கிறாங்க. இதுக்கு தான் வந்து கற்பனசாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஜோதிடம் கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். உங்கள் நட்சத்திரநாதர்கள் 3 பேரும் உத்தரத்துக்கு சூரியன், அஸ்தத்துக்கு சந்திரன், சித்திரைக்கு செவ்வாய். இவங்க 3 பேருமே புத்தாண்டு பிறக்கும்போது சனி பகவான் பார்வையில் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ கண்டிப்பாக அவர் சனி பகவான் உங்களுக்கு டச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறார். விட மாட்டேங்கிறாரு. உங்கள் ராசியும் பார்க்குறாரு, நட்சத்திர நாதர்களையும் பார்க்குறாரு. இதுதான் ஜோதிடம். இதுதான் அப்சர்வேஷன். சரியா? சரி, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. புரிஞ்சவங்களுக்கு நல்லது. புரியாதவங்க புரியதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா வழிபாடு பண்ணுங்கள். தெய்வம் தான் சரணாகதி. ரைட் நேர்களே, இந்த சாப்பாடு பொருளை எதாவது சேர்க்கணும்னு சொன்னேன்ல, அதை சொல்லிடுறேன் நான். சாப்பாடு வந்து எந்த சாப்பாடு சார் சேர்க்கணும்? சாப்பாடில் வந்து வியாழக்கிழமை தோறும் சுண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. சுண்டக்கடலை வச்சு சமையல் பண்ணுங்கள். சுண்டல் வச்சு சாப்பிடுங்க. கொண்ட சுண்டல் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் கொண்ட சுண்டல் சாப்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சனிக்கிழமை எள்ளு துவையல் வச்சு சாப்பிடுங்க. எள்ளு துவையல் அல்லது எள்ளு பொடி, தோசை பொடி இருக்குல்ல, அதை வந்து பொடியாக சேர்ந்து சாப்பிடலாம். அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்து மொச்சப்பருப்பு சேர்த்துக்கலாம். சரியா? மொச்சையை சேர்த்துக்கலாம். இல்லைனா பலகாரம் எதனா செஞ்சு சாப்பிடலாம். ஸ்வீட் ஐட்டம் சாப்பிடலாம். மொச்சப்பருப்பு சேர்க்க முடியல சார், வியாழக்கிழமை தான் கடலை பருப்பு சாப்பிட்டோம், வெள்ளிக்கிழமை மொச்சப்பருப்பு சாப்பிட முடியலன்னா வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு ஸ்வீட்டு சாப்பிடுங்க. சரியா? ஏதோ ஒரு ஸ்வீட்டு, எதுவுமே கிடைக்கல, வீட்டில் ஒரு ஜீனி கூட அள்ளி வாயில் போட்டுக்கோங்க. டீ காஃபியில் ஸ்வீட் சேர்க்க தான் செய்வோம். வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க. சரியா? ஸ்வீட், கேசரியோ சக்கரை பொங்கலோ ஏதோ உங்களால் செஞ்சது. இல்லைனா கடையில் கூட சின்ன பருப்பி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை வந்து அந்த இனிப்பு பொருளை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இல்லைனா கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு கூட 2 எடுத்து வாயில் போட்டுக்கலாம். பூஜை அறையில் இருக்கும். எல்லோரும் நைவேத்தியத்தை தான் வைப்பாங்க. டைமண்ட் கற்கண்டு எடுத்து வாயில் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு கன்னிராசிக்கு வந்து 4, 9, 7, 5 4ஆம் இடம் குரு. சரியா? அதனால் குருக்கு வந்து கொண்டக்கடலை தான். 9ஆம் இடம் வந்து சுக்கிரனுக்கு வந்து ஸ்வீட்டு தான். சரியா? ஸ்வீட்டு அல்லது மொச்சை. இல்லைனா மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மொச்சை பருப்பை வச்சு சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. மொச்சை பருப்பை அவிச்சு தாளித்து சாப்பிட்லாம். இல்லைனா சாம்பார் குழம்புல போட்டு சாப்பிட்லாம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து
ஏழாம் இடம் குரு தான். சரியா? 7ஆம் இடம் கொண்டு கொண்டக்கடலை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சனி பகவான் இருக்கனால சனிக்கிழமை எள்ளு துவையல். ஸோ 3 சொல்லிட்டேன் உங்களுக்கு நான். சரியா? சனிக்கிழமை தோறும் எள்ளு துவையல் இல்லைன்னா எள்ளு பொடி. வியாழக்கிழமை வந்து கொண்டக்கடலை. வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை மொச்சப்பயிறு இல்லைன்னா ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம். சரியா? இதை சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. சுக்கிரன், சனி, வியாழன் இந்த 3 கிரகங்களுடைய தானியத்தை சாப்பிடணும். சரியா? ராசிக்கு 4, 9, 7, 5. இதில் 7, 4 குரு பகவான், 9 சுக்கிரன், 5 சனி பகவான். சரியா? இந்த 3 கிரகங்களையும் அந்த கிரகத்துடைய தானியங்கள் எடுத்து சாப்பிடணும். சரியா? சனி பகவானுக்கு எள்ளு, குருக்கு வந்து கொண்டக்கடலை, சுக்கிரனுக்கு மொச்சை இல்லைன்னா ஸ்வீட்டு. எந்த ஸ்வீட்டு வேணாலும் சாப்பிடலாம். இனிப்புனாலே சுக்கிரன் தான். சரியா? அதனால தான் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நீரிழிவு நோய் வந்துடும். நீரிழிவு நோய்க்கு சுக்கிரன் தான் அந்த பொருளுக்கு காரணமானவர். அவர் தான் அந்த பொருள் சாப்பிட்றதுனால நோய் வர்றதுனால அந்த நோய் காரணமானவர் அவர் தான். ஏன்னா சுக்கிரன் ஒரு நீர் கிரகம். நீரிழிவுனா என்ன, ஒன்றுக்கு அதிகமாக போயிட்டுருக்கோம். ஒரு 50-60 வயசு தாண்டிச்சுன்னா யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. சக்கரை வியாதிக்காரங்களுக்கு நீரின் போயிட்டே இருக்கும். அதனால் சிறுநீரை பாதிப்பு வரும். சரியா? சிறுநீரத்துக்கு சனி பகவான் வந்துடுவார். ஒன்றை தொட்டு ஒன்று வந்துகிட்டே தாங்க இருக்கும், சொல்லிகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். புத்தாண்டை முன்னிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ 2026 சாப்பாட்டில் இந்த பொருட்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சொத்து பத்து பணம் சேரும். நான் தம்மையில் அப்படி தான் போடுவேன். தயவுசெய்து பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனனா சேனல் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுங்க. 88074767457629 8807476729. ஃபோட்டோ வேணுங்கிறவங்க, மந்திரம் வேணுங்கிறவங்க இவங்கெல்லாம் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் அணுகலாம். சந்தேகம் கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் குலசாமி பேரையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் சந்தேகம் சொல்லிடுவேன். சார் எனக்கு இந்த தசாபுத்தி நடக்க பரிகாரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படி கேட்குறவங்களும் கேளுங்க. சில பேருக்கு தசாபுத்தி தெரியும். இப்போ ராகு திசையில் செவ்வாய் புத்தி நடக்கு சார், என்ன சார் செய்யலாம் அப்படின்னா சொல்லிடுவேன். செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். சரியா? இதெல்லாம் பரிகாரங்கள். சரியா? அது தசாபுத்தி தெரிஞ்சவங்க செய்யலாம். தெரியாதவங்க வந்து நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். சரியா நேர்களே? மேக்ஸிமம் இது செஞ்சாலே போதும். 2026 சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். சில உறவு விஷயத்திலும் கவனமாக இருங்க. அப்பா, அம்மா, மாமனார், அத்தை இந்த உறவு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. சரியா? அந்த உறவு முறையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆண் பெண் உறவில் வந்து அப்பா, மாமனார், அத்தை, அம்மா. சரியா? இவங்க உறவில் கவனமாக இருங்க. அந்த உறவுகள் உங்கள்கிட்ட கோபிக்கலாம், சண்டை போடலாம், உங்களை விட்டு பிரிஞ்சு போகலாம். சரியா? அவங்க ஜாதகத்தை பொறுத்து. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் அவங்ககிட்ட இருந்தால் வரும். கவனமாக சேர்த்துக்கோங்க. ஓகே நேர்களே, 2026 எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். 2026 காட்டிலும் 2027 மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கன்னிராசிக்கு 100க்கு ஒரு 70% நல்லாயிருக்கும் 2026. 2027 வந்து 100க்கு 80% நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசிக்கு உத்திரம், சித்திரை, அஸ்த நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார். அனைத்து நலங்களும் வளங்களை பட்டு தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.